Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடலூரில் ஜனவரி 9 தேமுதிக சார்பில் நடைபெறும் மாநாட்டின் போதுதான் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆமா, இல்லை, அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம். ஏன்னா கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா கேப்டனை சந்திச்சிருக்காரு, அறிக்கை விடுவாரு. அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்க, கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்துடல இருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் 40-45 வருஷமா பழக்கம், உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவ்வளோ டயர்ட்ல அவ்வளோ தூரம் அமெரிக்கால இருந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார். நீங்க தேமுதிக திமுக கூட்டணியில மூவ் பண்றதா எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, இந்த மாதிரி இதாங்க இப்ப ஒருத்தரை போய் நம்ம சந்திச்ச உடனே அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு. நான் நேத்து கூட நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னேன். நாளை மறுநாள் நம்ம தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்க தொண்டர்கள் சந்திப்போம். கேப்டனுடைய ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 2 விஷயத்த நாங்க தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போக இருக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் 3 கும்மிடிப்பூண்டியில இதை ஆரம்பிக்கிறோங்க. 23ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க எங்க பயணம் இருக்க போது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான், எங்க கட்சி வளர்ச்சி, தொண்டர்களை சந்திக்கிறது, கட்சி வளர்க்கணும், வரப்போகின்ற தேர்தலுக்கு அவங்களை தயார்படுத்தணும். பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் BL2 வாங்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய போக்கஸ் அதுதான். அப்படியே போகும்போது மக்களையும் நாங்க சந்திக்க இருக்கிறோம். அதனால இப்பொழுதைக்கு கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. திருவேற்காடு பகுதியில பட்டப்பகல்ல இன்னைக்கு ரியல் எஸ்டேட் அதிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டது. அதே போல தொடர்ந்து கெயின் மோட்டிவேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லைங்க. தமிழ்நாடு முழுக்கங்க படுகொலைகள், சிறுவர்களை பலாத்காரம் செய்யறது என்று பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா கவின் அப்படிங்கிறவரை ஆணவ படுகொலை செய்யறாங்க, சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தா ரியல் எஸ்டேட் அதிபர்களை படுகொலை செய்யறது, ஒரு லாயர்ஸை கோர்ட்டுக்கு வெளியே வச்சு வெட்டுறாங்க. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அது இதுக்கு பேஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா, கஞ்சா, டாஸ்மாக் போதை வஸ்துக்களை அதிகம் பயன்படுத்துவதுதான் அவர்களை மிருகங்களாக மாத்துது. அதனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கிட்டதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. அவர் இதை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும். எல்லா இடத்துலயுமே இத ஸ்ட்ராங் பண்ணி போலீஸை முடுக்கி இனிமேல இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல எங்கும் நடக்காதவனும் காப்பாற்றணும். இப்ப கூட நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்தேன் கவின் அவர்களுக்கும் எல்லாருக்கும். இது நிச்சயம் தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மதிமுக செய்தியாளர்கள் சந்திக்கும் போது 2016 மக்கள் நல கூட்டணியில வேண்டாம், இது தேமுதிக பலத்தை குறைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். வைகோ கேட்கல, அதனாலதான் அதுல இருந்தா தேமுதிகவோட வீழ்ச்சியை ஆரம்பிச்சு இது கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. மக்கள் நல கூட்டணியில எப்படி ஒரு படுதோல்வி அடைஞ்சோம், மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கல அப்படின்றதுக்கான ஒரு ரிசல்ட் தான் அந்த தோல்வி. கேப்டனே உளுந்தூர் போட்டையில ஜெயிக்கல. அப்போ அந்த கூட்டணியை மக்கள் விரும்பல, ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அததான் மல்லை சத்யா சொல்லியிருக்காரு. அதுல மாற்று கருத்து ஒண்ணு. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.